அந்த அகஸ்தியர் அப்படின்னு அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்ட் அப்படின்னால என்ன அர்த்தம்னா கம்பீரம் என்ற அர்த்தம். எத்தனையோ முனிவர்கள் இருந்தாலும் அகத்தியர் குள்ளமானவராக இருந்தாலும் அவரிடத்துல இருந்த கம்பீரம் இருக்கிறதே. அதனாலதான் நம்முடைய புராணங்கள் படி பார்க்கும்போது எல்லா சப்த ரிஷிகள் எல்லா முனிவர்களும் வடக்க இருந்தாலும் கூட சிவபெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கணும் இருந்தாலும் கூட பூமி பாரம் தாங்களேன்னு கேட்க அகத்தியர் ஒருத்தர் அவர் தென்பகுதிக்கு அனுப்பி வைத்தார் என்று நம்முடைய புராணங்கள் சொல்கிறது. என்றால் என்ன அர்த்தம் என்றால் அவரிடத்துல இருந்து அந்த கம்பீரம். அதனாலதான் அகஸ்தியருடைய மாணவர்கள் அவருடைய சீடர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பல உலக நாடுகள் பல நாடுகளுக்கும் போய் பல மன்னர்களுக்கு குலகுருவாக மாறுகிறார்கள். அப்படித்தான் ரோம் ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய அகஸ்தியருடைய மாணவர்கள் மூலமாக தான் அந்த நாட்டில் உள்ள மன்னருக்கு கம்பீரத்தின் அடையாளமாக அகஸ்ட் என்ற வார்த்தை கொடுக்கப்படுது. அப்படித்தான் அகஸ்த சீசர் அப்படின்னு ஒருத்தர் வரார். அந்த பரம்பரை முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பேருமே அகஸ்டினே ஆரம்பிக்கும். அதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒருத்தர் மன்னருடைய பேர் அகஸ்த சீசர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அகஸ்ட் அப்படின்னா என்ன, கம்பீரம் என்ற அர்த்தம். அது மட்டுமல்ல, அதனாலதான் அதிலிருந்து ஆகஸ்ட் என்ற மாதமே பிறக்கிறது. அந்த அளவுக்கு இந்த ஆற்றினுடைய படுகை என்பது நம்முடைய புராணத்தோடும் வரலாறோடும் தொடர்புடையதாக இருக்கிறது.